வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஆலு பராத்தா எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கப்போட அளவு 200 ml மெஷரிங் கப்பு. 100 mlக்கு கொஞ்சம் குறைவாகவே தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போது தான் நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நம்ம மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா உருண்டையாக இது பண்ணிவிட்டு மேலே எண்ணெயோ இல்லை ஒரு வெட் கிளாத்தோ போட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அடுத்தது ஆலு ஸ்டஃபிங் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் போனதுக்கப்புறம் கிழங்குகளை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விடலாம். இந்த மாதிரி நல்லா தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி இது பதம் போனதுக்கப்புறம் தோலை நல்லா உரிச்சிட்டு நம்ம பொட்டேட்டோ மேஷரோ இல்லை நல்லா கையிலேயே மசிக்க முடிஞ்சதுன்னா நல்லா சாஃப்டாக ஒரு கட்டி கூட இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி நல்லா மசிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கிறப்பவே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இது கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். உப்பு லேசாக சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம முதல்ல எண்ணெயில் இந்த மசாலா பவுடரெல்லாம் போட்டோன்னா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் உருளைக்கிழங்கோடு சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா பவுடர் உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து மசிஞ்சு நல்லா ஒன்று சேர்ந்து அல்வா பதம் மாதிரி நல்லா திரண்டு வரணும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை நல்லா பொடியை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆலு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக இது போல் நல்லா உருட்டி வச்சுக்கலாம். மாவோட ரொம்ப சின்ன சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ரஃபாக சப்பாத்திக்கு நம்ம எடுக்கிற பாலை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துகிட்டு ரஃபாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2-3 பால் செஞ்சு வச்சுட்டு நம்ம மாவை திரட்டிடலாம். இந்த பராத்தாவை திரட்டுறதுக்கு நம்ம மாவை வச்சு திரட்டணும். இப்போ இந்த பாலை லைட்டாக மாவு திரட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி நம்ம தம் ஃபிங்கர் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சின்ன சொப்பு மாதிரி செஞ்சுக்கலாம். நடுவில் கொஞ்சம் திக்காகவும் ஓரத்தில் நல்லா மெலிசாகவும் திரட்டிட்டு நம்ம இந்த மாதிரி பால்ஸ் வச்சு நல்லா சீல் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துருங்க. நல்லா சீல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மாவில் திரட்டிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி தேய்ச்சிங்கன்னா ஒட்டாது, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும்.
ரொம்ப மெல்லிசாக தேய்க்க முடியாது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். அப்படின்னா தான் பராத்தா வந்து உள்ள ஸ்டஃபிங் டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா எல்லாமே பிரிஞ்சு வெளியே வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தேய்ச்சிட்டு தோசைக்கல் நல்லா காய வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒன் சைடு இதாக ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா திருப்பி போட்டு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆலு பராத்தாக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவை இருக்காது. தயிர், வெங்காயம், ஊறுகாய் அந்த மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.